ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மஞ்சு மேல் பாய்ஸ் என்ற மலையாள மொழி திரைப்படம் பிப்ரவரி 22 அன்று வெளியிடப்பட்டிருக்கு. அது 10 நாட்களுக்குள்ள உலக அளவில் 70 கோடி கலெக்ஷன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வேறு மாநிலத்திலலாம் ஹவுஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்குது. இதற்கு காரணம் அந்த மொழி திரைப்படத்தினுடைய கதை மையக்கரு நட்பின் இலக்கணத்தை பற்றி சொல்கிறதாக. அது மட்டும் இல்லாமல் அது நடந்தது உண்மை சம்பவம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது குணா குகை என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் குணா திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்க அந்த குகையை பேஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அது உண்மையாக அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் என்னன்றதையும் அது எவ்வாறு அதை துருவமாக அதே போல் திரைப்படமாக எடுத்திருக்காங்கன்றதை பற்றியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் இந்த திரைப்படம் 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானல் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. இது மலையாள மொழி திரைப்படமாகும். இந்த படம் குணா குகை என்ற இடத்தாண்ட எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தான் உண்மையான சம்பவம் நடைபெற்றது. அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. இந்த குகைக்கு இன்னொரு பெயர் டெவில்ஸ் கிச்சன். காரணம், இந்த குகையில் பள்ளத்தில் விழுந்தவங்க இதுவரைக்கும் மீண்டு வந்ததில்லை. ஆனால் இந்த உண்மை சம்பவத்தில் நிஜ வாழ்க்கையில் சுபாஷ் என்பவர் விழுந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுறது அவருடைய நண்பர் ஆவார். இந்த உண்மை சம்பவத்துடைய வெளிப்பாடு தான் இந்த படம். இந்த படத்தை எடுப்பதற்கு பல பேர் முன்வந்தாலும் பிறகு அதில் உள்ள சிரமங்களையும் அங்கு கொடைக்கானல் பகுதியில் போய் படமாக்க வேண்டும் என்ற அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் போய் எடுக்கணுன்ற காரணங்களாலும் ரிஸ்க்குன்றதுனாலும் பல பேர் ஒதுங்கிக்கொள்ள இந்த மலையாளத்தில் இருக்கிற தயாரிப்பாளரும் நடிகருமான சோபின் சாஹிர் என்பவர் அதை எடுக்க முன்வந்தார். அவரும் அந்த முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டு அதை நடிக்க அந்த படத்தை எடுக்கிறதுக்கும் இவர் சோஹின் சாஹிர் அந்த படத்தை தயாரிப்பதற்கும் அதை இயக்க இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் இந்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டு அதன்படி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. அந்த படத்தினுள் நடிப்பவர்களை இந்த உண்மை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 11 நண்பர்கள் அவர்கள்தான் இந்த உண்மை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களை அழைத்து படப்பிடிப்பு தளத்திலேயே தங்க வைத்து பல நாட்கள் பல மாதங்களாக அவர்களை இந்த நடிகர்கள் அந்தந்த கேரக்டர் நடிகர்களுடன் நிஜ வாழ்க்கையில் அங்கு உண்மை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய கேரக்டர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவும் அவர்கள் சிரிப்பு மற்ற நடவடிக்கைகளை இவர்கள் உள்வாங்கி கொண்டு நடிப்பதற்கும் அவ்வாறே அவர்களுடன் தங்க வைத்து பல விதத்திலும் அது துருபமாக இருக்க வேண்டும், ரியலிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்ற இந்த முயற்சியை இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் மேற்கொண்டார். மேலும் அந்த படத்தினுள் வரும் காட்சிகள் பள்ளத்தில் இருந்து அவரை மீட்டது போன்ற காட்சிகளை எல்லாம் சிரமப்பட்டு அது துரூபமாக அமைய வேண்டும் என்று நடித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் இந்த கொடைக்கானலில் உள்ள அழகிய மலைகள், பனி படர்ந்த மரங்கள் மற்ற பனி புகை போன்றவைகளெல்லாம் நேச்சுரலாக எடுத்து அதனால தான் இந்த படம் இத்தகைய சிறப்புகளை பெற்று விளங்குகிறது. இந்த 2024 மலையாள திரைப்பட இண்டஸ்ட்ரியில் இது செகண்ட் பிளாக் பஸ்டர் ஆக விளங்குகிறது. இப்போது நம்ம அந்த உண்மை சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை நம்ம இந்த இதில் கேரள மாநிலத்தில் இருக்கிறது தான் இந்த மஞ்சு மேல் கிராமம். இந்த கிராமத்தினுடைய பெயரில் தான் அந்த மஞ்சு மேல் பாய்ஸ் என்ற பெயரிடப்பட்டு திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த மஞ்சு மேல் கிராமத்தில் ஒரு நண்பர்கள் குழு இருந்தது. அவர்கள் பொழுதுபோக்கு விளையாடுவது மற்ற பேசுவது திரைப்படம் பார்ப்பது போன்ற எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதை ஒரு நண்பர்கள் குழு என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. அந்த நண்பர்கள் குழு ஒரு சமயம் சுற்றுலா செல்வதற்கு திட்டமிட்டு அது தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வது என்று முடிவு செய்து அவ்வாறே அவர்கள் சுற்றுலா கிளம்பினார்கள். சுற்றுலாவுக்கு சென்று அங்கு கொடைக்கானலில் பலவித இடங்களை சுற்றி பார்த்து போட் சர்வீஸ் மற்ற எல்லாவற்றையும் என்ஜாய் செய்து அதை ரசித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் குழுவாக சேரும்போது சிலர் வீரதீரமாக பலவித வேலைகளை செய்ய வேண்டிய எண்ணம் ஏற்படும்.
இயற்கை. அதே போல் இவர்கள் ஒரு தடைப்பட்ட பகுதியில் கம்பி வேலி போட்டு அதை தடைப்பட்ட பகுதியாக போர்டு வைத்து அதில் குணா குகை இந்த பகுதிக்குள் செல்லக்கூடாது என்று தடை பண்ணி இருக்கிறார்கள். 2006லேருந்து 2016 வரைக்கும் அந்த பகுதியெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. இவர்கள் அதில் குறிப்பிட்டிருந்தது தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் கம்பியை விட்டு தாண்டி வேலியை தாண்டி உள்ளே அந்த குணா குகைக்கு தேடி அந்த குகையில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று அது சுற்றுப்புறத்தை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அங்கு சென்றார்கள். அது தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது பாறைகளும் பள்ளங்களும் இருந்தது. அவ்வாறு ஒரு பள்ளத்தில் தாண்டும் பொழுது இவர்கள் குழுவில் 11 பேரில் ஒரு 3 பேர் அந்த குழியை தாண்டி விட்டார்கள். 4வதாக சுபாஷ் என்பவர் அந்த குழியை தாண்டும் பொழுது அவர் தவறி அந்த பள்ளத்தில் விழுந்து விடுகிறார். மற்ற நண்பர்கள் அவர் சிறிய பள்ளம் தானே, அது எழுந்து வந்து விடுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடம் ஆன பிறகும் அவர் எழுந்து வரவில்லை. அப்புறம் தான் இந்த நண்பர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. இது சிறிய பள்ளம் மாதிரி தோன்றுகிறது, இங்கே வரவில்லை. அவருக்கு குரல் கொடுத்தாலும் பதிலும் வரவில்லை. விழுந்து உள்ளே அடிபட்டு இறந்து விட்டாரா என்ற ஒரு பயமும், மற்ற இது குழி சிறியதாக தோன்றினாலும் உள்ளே குழி நீண்ட குழியாக இருக்குமோ என்ற பலவித அச்சங்களையும் செய்வது அறியாமல் படபடப்புடன் எல்லோரும் பயந்து அந்த மலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ மழையும் மழை பெய்ய தொடங்குகிறது. இவர்களுக்கு மழையில் சிறிய பள்ளமாக இருந்தால் மழை நீர் அதிகமாகி உள்ளே இருக்கிற நண்பருக்கு சுபாஷ் அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்துவிட போகிறார் என்று பயந்து அந்த மழை நீரெலாம் உள்ளே போகாத அளவு சுற்றி மண்ணெல்லாம் தடுத்து அவர்கள் உள்ளே நீர் போகாத அளவு பாதுகாத்தார்கள். இவ்வாறு வேறு வழி இல்லாமல் இது போன்ற இந்த பள்ளத்தில் விழுந்தது எவ்வாறு இவரை மீட்பது என்று புரியாமல் இவர்கள் கடைசியில் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இவர்கள் அங்கே கொடைக்கானலில் உள்ள போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் இவர்களை அந்த தடைப்பட்ட பகுதிக்கு ஏன் சென்றீர்கள் என்று அவர்களை திட்டி அடித்து அங்கு உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிக மோசமாக இவர்களை திட்டி நடத்தி அவர்களை ஊருக்கு போகலாம், அவர் உள்ளே விழுந்தவர் வர முடியாது, வெளியே இறந்து தான் போக வேண்டும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அவங்களை ஊருக்கு போய் அனுப்புறதிலேயே குறியாக இருந்தார். ஆனாலும் இவர்கள் பிடிவாதமாக தன் நண்பரை விட்டுவிட்டு போக மாட்டோம் என்று கூறினார்கள். இவர்களிடம் இந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களை அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னவங்களை துரத்திவிட்டு நண்பர்கள் தீயணைப்புத்துறைக்கும் தெரிவித்து அந்த ரயில் அந்த இடத்தில் போய் சுற்றி படுத்து கொண்டு தங்கி கொண்டிருந்தார்கள். தீயணைப்புத்துறைகள் துணை வீரர்கள் வந்தவுடன் அந்த இடத்தை ஆய்வு செய்து அவர்களும் இதனுள் இறங்கி குழியில் எவ்வளோ ஆழம் இருக்கிறது, எவ்வளோ பாறைகள் இருக்கிறது என்று தெரியாது, அவர்கள் நண்பரை காப்பாற்றுவது என்றது முடியாத காரியம். இங்கு ஏற்கனவே 13 பேர் இந்த குழியில் விழுந்து இறந்து விட்டிருக்கிறார்கள், வெளியே வர முடியாது என்று அங்கு வசிக்கும் சுற்று கிராமத்தில் வசிக்கும் மக்களும் சரி தீயணைப்புத்துறைகளும் கைவிரித்து விடுகிறார்கள் முடியாது என்று. இந்த நண்பர்கள் குழுவில் சிஜு டேவிட் என்ற நண்பர் தான் அந்த குழியில் இறங்கப் போவதாகவும் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் தீயணைப்பு அதிகாரிகளை கேட்கிறார். அந்த அதிகாரிகள் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார்கள். இந்த குழியில் இறங்குவது ஆபத்தானது, உயிருடன் திரும்பி வர முடியுமா என்பது சந்தேகம் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் சிஜு டேவிட் கடைசி வரை பிடிவாதமாக தான் இறங்கப் போவதாகவும் நண்பரை விட்டுவிட்டு போக முடியாது, அழைத்து வந்த போது போல் அவரை அழைத்து போக வேண்டி இருக்கும் என்று விடாப்பிடியாக அவர்களிடம் கெஞ்சி அவர்கள் பிறகு சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். பிறகு ஒரு கயிறில் சிஜு டேவிடை கட்டி அவர் கழுத்தில் டார்ச் ஒன்றை மாட்டி அந்த டார்ச் வெளிச்சத்தில் அவர் கயிறை உள்ளே விட்டு குழியில் அவரை இறக்கினாங்க. குழி போக போக நீண்ட குழியாக உள்ளே போய்கொண்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த கயிறுடைய முனை வந்து விட்டுருக்கு, கயிறு உள்ளே அதிகமாக விட முடியாதபடி இந்த கயிறு தீர்ந்து விட்டுருக்கு. அப்புறம் அவர்கள் அந்த கயிறுக்கு மாற்றி கூட இன்னொரு பெரிய கயிறை முடிச்சு போட்டு இது செய்வதற்காக சிறிது காலதாமதம் ஆகும்னு அவர்கிட்ட சிஜு டேவிட் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு அவர்கள் அதற்கான கயிறை பெரிதாக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இவர்
அந்த குகையினுள் இறங்கினவர் வெளிச்சத்தை மட்டும் பார்த்து கொண்டு இறங்கினவர் அவங்க சிறிது நேரம் கிடைக்கவே அந்த வெளிச்சத்தை வைத்து சுற்றுப்புறத்தில் எங்கேயாவது அவர் நண்பர் இருக்கிறாரா என்று தேடிக்கொண்டும் குரல் கொடுத்தும் முயற்சி செய்தார். அப்பொழுது அங்கிருந்து குரல் வந்திருக்கிறது, நான் இங்கே தான் இருக்கிறேன், காப்பாற்றுங்கள் என்று குரல் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு தான் இவருக்கு நம் நண்பர் இங்கே தான் இருக்கிறார் என்ற ஒரு தெம்பும் தைரியமும் வந்து அதற்கு பிறகு இவர்கள் கயிறுகளை பெரிதாக்கி உள்ளே விட்ட பிறகு உள்ளே சென்று அந்த சத்தம் வந்த பகுதியிலிருந்து அவர் நண்பரையும் அழைத்து கொண்டு அவரையும் கயிற்றில் கட்டி மேலே வருவதற்கு வந்திருக்கிறார். வரும்பொழுது இந்த கயிறு பலவித பாறைகள் நடுநடுவே இருக்கும்பொழுது ஒரு பாறையில் சிக்கிக்கொள்கிறது. அப்பவும் சமாளித்து வரவில்லை. அந்த குகையோ கும்மிருட்டாக இருக்கிறது. வெறும் வௌவால்களின் இரைச்சல்கள் மட்டும்தான் அங்கு கேட்கிறது. இதனால் பயந்து அவர்கள் சமாளித்து ஒரு 5 மணி நேரம் அது உள்ளிருந்து வெளியே வருவதற்கு போராடி அந்த இடுக்கிலிருந்து கயிறையும் எடுத்து மேலே வந்து விட்டார். அப்படித்தான் இவர் நண்பரையும் இவர் காப்பாற்றி விட்டார். தன் நண்பனுக்காக தன்னுடைய உயிர் பற்றி கவலைப்படாமல் அவர் அந்த குழியினுள் இறங்கி டேவிட் அவர்கள் அவரை மேலே அழைத்து வந்தார். சுபாஷ் அவர்கள் அதிலிருந்து மீண்டிருக்கார். இவ்வாறாக அங்கு உண்மை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பிறகும் இவர்கள் அந்த குழியில் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் ஊருக்கு சென்றவர்கள் இது போன்ற நடந்த விஷயங்களை வெளியே சொல்லாமல் ஒன்றும் நடக்காதது போல் சுற்றுலா சென்று வந்து விட்டது போல் இருந்து விட்டார். இந்த பள்ளத்தில் குழியில் விழுந்து வெளியே வந்த நிஜ வாழ்க்கையில் நிஜமாக படத்தில் காட்சியாக இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் வந்த சுபாஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறும்பொழுது தான் வந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த பயத்திலிருந்து மீளவில்லை என்றும் அந்த கீழ்ப்பகுதியில் தான் விழுந்த கீழ்ப்பகுதிக்கு சென்றவுடன் அந்த இடத்துல ஃப்ரீசர் பாக்ஸ் எந்த அளவு உறையோராக பனி சில்னஸ் இருக்குமோ அது போன்ற அந்த இடம் இருந்ததாகவும் அங்கு வௌவாலின் இரைச்சலை தவிர வேறு எதுவும் சத்தம் கேட்கவில்லை என்றும் அது மட்டும் இல்லாமல் கும்மிருட்டாக இருந்தது என்றும் தன் கண் முன்னே தன்னுடைய சாவு மட்டும்தான் முன்னே வருவது போன்ற தோற்றம் இருந்தது என்றும் கூறியுள்ளார். இவர் 2 வருடங்களாக தான் தூங்கும் பொழுது அந்த நினைப்புகளால் தூக்கத்திலிருந்து விழித்து அலறுவதும் பயந்து இருப்பதும் போன்ற நிலைமை இருந்ததும் 2 வருடத்துக்கு பிறகுதான் அந்த நிலைமை சரியாக ஆகியது என்றும் கூறியுள்ளார். இவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கும் சிதம்பரம் அவர்கள் இவர்களுடைய இடத்தை கண்டுபிடித்து அவர்களையும் அழைத்து படப்பிடிப்பிலேயே தங்க வைத்து நடிக்கும் நடிகர்களோடு ரியலிஸ்டிக்காக அங்கு எவ்வாறு நடந்தது அதுக்கு அந்த நேரத்தில் இவர்கள் ஒருவரும் இவ்வாறு பதட்டப்பட்டார்கள், எவ்வாறு உணர்ச்சிகளை காட்டினார்கள் என்றதை காமிக்க சொல்லி அதேபோல் நடிகர்களை நடிக்க வைத்து மிக சிறப்பாக இந்த படத்தை இயக்கியுள்ளார். அந்த குழியிலிருந்து வெளியே வந்த சுபாஷ் அவர்கள் கூறும்பொழுது அந்த குழியில் இருக்கும்பொழுது நண்பர்களினுடைய சத்தம் கேட்டுதான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டதாகவும் அந்த குழியில் நீரோ உணவோ கிடையாது, அதனால தான் அதன் உள் விழுபவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்றும் காரணத்தையும் கூறுகின்றார். ஆனால் அந்த சமயத்தில் மிகவும் நரக வேதனைப்பட்டதாக கூறியுள்ளார். அதே போல் இந்த குணா குகை 32 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா திரைப்படம் அங்குதான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த குணா குகையை பற்றி நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறும்பொழுது 32 ஆண்டுகளுக்கு முன் தானும் டைரக்டர் வாசு அவர்களும் இது போன்ற ஒரு குகை குணா படத்துக்கு தேவை, ஒரு அமைப்பு தேவை என்று கருதி அது கொடைக்கானலில் நாள் நடமாட்டம் இல்லாத பகுதியாகவும் தள்ளி 7 கிலோமீட்டர் தள்ளி சென்று பார்த்தார்கள். ஆனால் அது மாதிரி ஒரு குகை அமையவில்லை என்பதால் திரும்பி வந்துவிட நினைக்கும் போது இன்னும் 1 கிலோமீட்டர் சென்று பார்க்கலாம் என்று சென்றார்களாம். அப்பொழுதுதான் டைரக்டர் வாசு அவர்களும் நடிகர் கமலஹாசன் அவர்களும் அந்த குகையை கண்டுபிடித்தார்கள். அந்த குகையில் தான் இந்த குணா திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு முன் வந்துள்ளது. அந்த படத்தில் தான் சிறப்பாக நல்லா அந்த படமும் வெற்றியாக அமைந்திருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த படம் மஞ்சுமேல் பாய்ஸ் வந்தவுடன் அவங்க அங்கே அதே குணா குகை அருகே நடந்த உண்மையான நிகழ்வை வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய திகில் நிறைந்ததும் அந்த பய உணர்ச்சியிலும் மக்கள் இந்த குணா படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து குணா படத்தை இப்பொழுது நிறைய தேட்டரில் வெளியிடுகிறார்கள். அதை பார்க்க கூட்டமாக சென்று அதையும் பார்க்கிறார்கள். அதில் வரும் பாட்டு போன்றவைகளையும் ரசிக்கிறார்கள்.
இந்த அளவுக்கு அதை சாதாரணமாக எடுத்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது நினைத்த மக்கள் இப்பொழுது இந்த உண்மை தெரிந்தவுடன் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு எடுத்திருக்கிறாங்கன்றத அந்த திரைப்படத்துக்கு மதிப்பளித்து அந்த திரைப்படத்தை காண எல்லா தேட்டருக்கும் சென்று கொண்டிருக்கிறார்களாம். இந்த படப்பிடிப்பு குழுவினர் கமலஹாசன் இவர்கள் நடித்த அந்த குகைக்கு படம் எடுக்கும் பொழுது கயிறு கட்டி கேமராவுடன் கீழே இறங்கி அந்த குகைகள் எல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாம். இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் இந்த மலையாள திரைப்படத்தை உண்மை நிகழ்வை எடுக்கும் பொழுது மிகவும் சிரமத்துடன் அந்த ஒரிஜினலாக அங்கே இருக்கிற பனிமூட்டம், பனிப்புகை, அந்த பள்ளம், குழி, அதில் இறங்கி ஏறுவது போன்ற துருவமான காட்சிகள் மற்றவைகள்லாம் படமாக்கிடுவார். நடிகர் கமலஹாசன் அவர்கள் இருவில் இருந்தவர்களையும் கேரளாவுக்கு சென்று அங்கேயே அவர்களை சந்தித்து அவர்களுடன் இருந்து உரையாடி தான் குணா படம் எடுக்கும்போது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் இவர்களுடன் இவர்களுக்கு ஏற்பட்ட உண்மை நிகழ்வுகளையும் கேட்டறிந்து அவர்களை பாராட்டியுள்ளார். இந்த படத்தில் நம்ம இதுவரைக்கும் அவர்களுடைய உண்மையான நிகழ்வை தெரிஞ்சுக்கொண்டோம். நட்பின் இலக்கணத்துக்கான ஒரு உதாரணமாகும்.